ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஓம பொடி எப்படி வீட்டில் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி குக்கிங் வித் பலூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப், ஓமம் ஊற வைத்த தண்ணீர் 1/4 கப், பெருங்காயத்தூள் 1/4 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு மற்றும் தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்ணாடி பவுலை எடுத்துக்கலாம். அந்த கண்ணாடி பவுலில் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் லைட்டாக கலருக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓமத்தை ஊற வச்ச தண்ணீரை சேர்த்துக்கலாம் 1/4 கப்பு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி கட்டியாக நின்றும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வாட்டரையும் நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாட்டரை கொஞ்சம் லைட்டாக சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக. பாருங்கள், இதோ இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க மாவை. முறுக்கு புள்ளிகிறத எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் ஓம் பொடித்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைடில் எண்ணெயை நல்லா 2 கையால் எடுத்து சைடில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா தேய்ச்சோன்னா புளியும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓம் பொடி புளியும் போது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை எடுத்து உருட்டி இப்போ அதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வைக்காதீங்க, பாதியாக வைங்க. ஏன்னா அப்போ தான் அழுத்தும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து நல்லா புழிஞ்சி விட வேண்டியதான். இது இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு புழிஞ்சி விடுங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. போட்டு ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்தில் இல்லை 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. இந்த மாதிரி கலர் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான் செய்கிறதுக்கு. ஓம் பொடி ரெடி. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணுற வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் செஞ்சு அழகாக சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அதே எண்ணெயிலேயே கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை எதுக்குன்னா நம்ம ஓம் பொடி செஞ்சுட்டு மேலே போட்டால் தான் அது ஒரு ஓம் பொடி ஃபீலே வரும் நம்மளுக்கு சாப்பிடும் போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓம பொடி தயார். கருவேப்பிலையை வறுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. போட்டு 2 கையால் அமுத்தி விடுங்க நல்லா. ஏன்னா அமுத்தினா தான் நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா. கிட்ட அமுத்தி விட்டால் தான் ஓம் பொடி ஃபீலில் சூப்பராக இருக்கும். இதை நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் வித் பலூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.